ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றிட வேண்டிய முல்லைகளே, நாம் மற்றவர் முன்னால் மண்டியிட்டாலே மலிவது தொல்லைகளே. ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றிட வேண்டிய முல்லைகளே, நாம் மற்றவர் முன்னால் மண்டியிட்டாலே மலிவது தொல்லைகளே. இந்தியாவில் இந்திய சமூக அமைப்புல வீட்டுக்குள்ள பெண்கள் அடிமையா நடத்தப்படுறாங்க. வீதியிலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற தலித் மக்கள் எப்பவும் அடிமையா நடத்தப்படுறாங்க. இது உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. இதற்காக பல தலைவர்கள் இதை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் இந்திய சமூக அமைப்புக்குள்ள, இந்தியாவிற்குள்ள எப்படி பெண்கள் வீட்டுக்குள்ள நடத்தப்படுகிறார்களோ அடிமையாக, எப்படி வீதியிலே தாழ்த்தப்பட்டவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அதே போல இஸ்லாமியர்கள் நாட்டிலே அரசியலில், பொருளாதாரத்தில், சமூக அமைப்பில் தொடர்ந்து அடிமைகளாக நடத்தப்பட்டு வருகிறார்கள். பெரும்பான்மை இஸ்லாமிய பெருமக்கள் அவர்கள் இந்த தேசத்தில் பிறந்தவர்கள், இந்த தேசத்துக்கு உரியவர்கள். அவர்கள் வேர்வையும் பாய்ந்துதான் இங்கே விளைச்சல் வந்திருக்கிறது. இங்கே கட்டப்பட்ட கட்டடங்களில் அவர்களுடைய குருதியும் கலந்திருக்கிறது. இங்கே எந்த தொழில் நடந்திருந்தாலும் அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய வியர்வை அதில் கட்டாயம் படிந்திருக்கிறது என்பதை இந்திய சமூகம் சரியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. அவர்களை யாரோ அந்நியர்கள் போல் நடத்துவதும், அவர்களுக்கு உரிய உரிமைகளை மறுப்பதும், அவர்கள் கல்வியில், வேலைவாய்ப்பில் நிச்சயமாக 0 லெவல் என்று சொல்வார்களே, அதைவிட அதிகப்படியாக எதையும் பெறாமல் பார்த்து கொள்வதில் மிகப்பெரிய சமூக சதி அம்பலமாகி இருக்கிறது, அம்பலம் ஏறி இருக்கிறது என்று சொல்லலாம், அரங்கேறி இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிலை வந்து கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்திலே அவர்களும் விழிப்புணர்வு பெற்று மெல்ல மெல்ல அவர்களை உணரத் தலைப்பட்ட பிறகு இது சந்திக்க வந்திருக்கிறது. இந்த சமூகத்தில் விழிப்படைந்தவர்கள், நடுவு நிலைமை உடையவர்களாக இருக்கிறவர்கள், மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கூட இவர்களின் நிலை அதிகம் தெரியாத ஒரு காலகட்டம் சுதந்திரத்திற்கு பின்னாலே உண்டாகி இன்றைக்கு வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் ஏதோ யாரோ ஒரு 4 பேர் பணக்காரனு, 4 பேர் கடத்தல்காரரை பற்றி பத்திரிகையில் படிச்சுட்டு, 4 பேர் பயங்கரவாதி என்று படித்துவிட்டு, எல்லா இஸ்லாமியர்களும் ஆணும் பெண்ணும் அடங்கலுமாக எல்லாருமே அப்படியே ஒப்பறையிலேயே இருப்பது போல, பழைய காலத்து தாஜ்மஹால் படம் பார்த்த மாதிரி அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாஜஹான், எல்லாருமே மும்தாஜ் அப்படியே ஒப்பறையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய முற்போக்காளர்கள் என்று கருதுபவர்களிடத்தில் கூட இந்த சிந்தனை வறட்சி இருந்தது. அதன் வெளிப்பாடாகத்தான் இஸ்லாமியர்கள் என்றால் எப்படி தீண்டப்படாதவர்கள் என்ற ஒரு சமூகத்தை இங்கேயே பிறந்த மக்களையே உண்டாக்கி வைத்து, ஊர் என்றும் சேரி என்றும் பிரித்து வைத்து அதை அப்படியே விரிவுபடுத்தி பார்த்தால் இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பார்கள், புர்தாவுக்குள்ளே நுழைந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் மனித சமூகத்துக்குள்ளே உடன்பட மாட்டார்கள், அவர்கள் இந்தியாவுக்கு விரோதிகள் என்பதாக ஒரு மறைபொருளாக எல்லோரிடத்திலும் ஒரு பிசிக்கல் அக்ரெஷன் இல்லை, மென்டல் அக்ரெஷன் இதை செய்து வைத்திருக்கிறார்கள். இதை நீங்கள் மெத்த படித்த மேதைகளிடத்திலே கூட காணலாம். அந்த இஸ்லாமிய பெருமக்களும் தங்கள் நிலையை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு அமைப்பு இல்லை. அவர்களை அறிந்து கொள்ளுகிற ஆர்வமும் மற்ற சமூகத்துக்கும் இல்லை. இப்படியே சுதந்திரத்திற்கு பின்னாலே நடந்தது. அவர்கள் எல்லாம் என்னமோ பெரிய கோட்டீஸ்வரர்கள் என்ற சிந்தனை, அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு கோட்டை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனை, அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்து விட முடியாது, அவ்வளவு சுலபம் இல்லை. அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள். அவர்களுடைய வாழ்முறையிலே ஒரே ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் அல்லாஹ். அவனை பற்றி நமக்கு தெரிவிப்பதற்கு அவனே ஒரு இறுதி தூதுவரை அனுப்பினான். அவர்தான் முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது. அதே போல அவருடைய ஹதீஸ்கள், அவருடைய அழகிய முன்மாதிரியாய் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் அவர் சொல்லி தந்ததையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு சமூக அமைப்பை அவர்கள் உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்களே தவிர, அவர்கள் நம்மை போல ரத்தமும் சதையுமாய் சிந்தனை, சொற்கள், செயல்கள், மொழி எல்லாவற்றிலும் நம்மோடு கலந்தவர்கள். அவர்கள் துன்பப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது, அவர்கள் அழுத்தப்படும் பொழுது, வீழ்த்தப்படும் போது
நமக்கும் வலித்தால்தான் நாம் இந்தியர் என்று சொல்லிக் கொள்கிற உரிமை உண்டு, தமிழர் என்று பெருமை பீற்றிக் கொள்ள முடியும். ஆனால் அவர்களை பற்றி கவலையே படாமல் ஒரு காலத்தை ஓட்டி விட்டோம். சுதந்திரம் வந்து இவ்வளவு காலத்திற்கு பிறகு அரசியல் சட்ட ரீதியாக கூட அவர்கள் பெற வேண்டிய உரிமைகளை பெறவே இல்லை என்பது சச்சார் கமிட்டி அறிக்கையிலே அதை கண்ணீர் விடாமல் யாராலையும் படிக்க முடியாது. அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சில சமயங்களில் குஜராத் போன்ற இடங்களில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லை. நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் பெருமையாக சொல்கிறது உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பது நம்முடைய அடிப்படை உரிமை என்று. அந்த அடிப்படை உரிமை கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய பெருமக்கள். அவர்கள் கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உத்தியோக இடங்கள் மறுக்கப்படுகின்றன. எண்ணிக்கை ரீதியாக அவர்கள் எந்த நிலையிலும் மற்றவருக்கு சமமாய் வருவதற்கு வாய்ப்பே இல்லாத நிலையில் நான் முன்னமே சொன்னது போல் அவர்கள் ஒரு பக்கம் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்தது ஒரு காரணம், அவர்களை அறிகிற ஆர்வம் இல்லாமல் சமூகம் இருந்தது ஒரு நிலை. இந்த காலகட்டத்திலே இவர்கள் பல இயக்கங்கள் மெல்ல மெல்ல கருக்கொண்டு அவர்களை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ளவும், முதலில் அவர்களே தெரிந்து கொள்ளவும், அவர்களுக்குள்ளேயே ஒரு இஸ்லாமியர் இன்னொரு இஸ்லாமியரை புரிந்து கொள்ளவுமாக இயக்கங்கள் நடந்து வந்து இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்படுவதை மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கிறேன். இங்கே ஒரு பெரிய சூட்சுமம் ஒன்று இருக்கிறது. இந்த தேசத்தில் நான் முன்னமே சொன்னது போல் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் தலைமை தாங்குவதற்கு ஆண் வந்து விடுவான். ஆண்கள் தலைமையிலே தான் பெண்கள் உரிமை போராட்டம் நடத்த வேண்டும். ஷெட்யூல்டு மக்களுடைய பிரச்சனைகள், அதாவது தலித்துகளின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் தலைமையில யாரும் அணிதிரள மாட்டார்கள். எவன் தலைமையிலாவது அவன் போகணும் பின்னாலேயே. இங்கே இஸ்லாமியர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கூட இதுவரைக்கும் இவர்கள் திமுக, அண்ணா திமுக, வாகா, போகா என்று எவன் வந்தாலும் அவன் பின்னாலே போய் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தங்கள் தலைமையில் மற்ற மக்களை திரட்டுகிற அளவிற்கு ஒரு துணிவு வந்திருப்பதையே முதலாக நான் பாராட்டுகிறேன். இவர்கள் தலைமையில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த அமைப்பின் கீழ் மற்றவர்களும் வந்து சேரலாம், எல்லோருமாக சேர்ந்து மனித உரிமைக்கு போராடலாம் வாருங்கள் என்று உங்கள் அழைப்பை மனப்பூர்வமாக, சம்பிரதாய ரீதியாக இல்லை, சும்மா கேட்டீங்களேன்னு பாராட்டுறதுக்காக இல்லை, உள்ளபூர்வமாக நான் இதை ஆதரிக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், பெண்களுக்கு பெண்கள் தலைமையில மற்றவர்கள் திரண்டு போராட வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் தலைமையில் மற்ற இனத்தவர்கள் போராட வேண்டும். இஸ்லாமியர்களின் பிரச்சனையை தீர்க்க அவர்கள் தலைமையில் மற்றவர்கள் வர வேண்டும். இப்படி வந்தால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தில் விழிப்புணர்ச்சியை நீங்கள் உண்டாக்க முடியும். அடிமைப்படுவது என்பது என்றைக்கும் ஒரு மனிதனுக்கு இயல்பில்லை. அடிமைப்பட்டால் அது தாவரம், அடிமைப்பட்டால் அது விலங்கு. சுதந்திர உரிமை பெறுவதுதான், மனித உரிமை பெறுவதுதான் மக்கள். ஆக மக்களுக்கு ஒரு உரிமையை தேடி நீங்கள் மனித நேய மக்கள் கட்சி என்று அமைத்திருக்கிற இந்த அமைப்பு மிகச்சிறந்த அளவிற்கு மக்களிடத்திலே பணியாற்ற வேண்டும். அனைத்து மக்களையும் அணிதிரட்டி முற்போக்காளர்களை, சிறந்த சிந்தனையாளர்களை, எழுத்தாளர்களை, நல்ல சிந்தனை சொல் செயல் உடையவர்களை, எல்லா வகையிலும் நேர்மையானவர்களை நீங்கள் உள்ளிழுத்துக் கொண்டு இதற்கு நேர் எதிராக குழி வெட்டுபவர்களை, பொய் பேசுபவர்களை, பொய்யான வாக்குறுதி தருபவர்களை, சும்மா முகத்து எதிரே ஒன்று சொல்லிவிட்டு பின்னாலே வேறொன்று சொல்லுகிற வீராதி வீரர்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு இந்த இயக்கம் செழிப்பாய் வளர்ந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற என் விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முஸ்லிம்